சங்கீதம் 36வது சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சின் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படமளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரனை தாவீது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சின் உள்ளத்திற்கு தெரியும், அவனுடைய கண்களுக்கு முன்னாக தெய்வ பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. துன்மார்க்கனுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன இல்லையா? பேசி முடிச்சுட்டு அப்புறம் கவனிக்கலாம். நம்ம பேசி முடிச்சிட்டீங்களா? துன்மார்க்கனுடைய கண்களுக்கு முன்னாடி என்ன இல்லையா? தெய்வ பயம் இல்லையா? துன்மார்க்கனுடைய கண்களுக்கு முன்னாடி தெய்வம் பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாதனால அவன் என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அருவருப்பா தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே எனக்கு என்னெல்லாம் நல்லதுன்னு தோணுதோ, என் கண்களுக்கு ஏற்றபடி, என் பார்வைக்கு ஏற்றபடி, எனக்கு பிரியமானபடி நான் என் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருப்பேன். எது வரைக்கும்? அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும், தன்னுடைய அக்கிரமம் அருவருப்பானதுன்னு என்னைக்கு அவனுக்கு தெரிகிற வரைக்கும் அவன் இஷ்டப்படி தான் இருப்பான். யாரு? துன்மார்க்கன். நம்மளாம் நீதிமான்கள். நான் துன்மார்க்கனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். துன்மார்க்கன் எப்படி இருப்பானா, அருவருப்புன்னு தெரிகிற வரைக்கும் அவன் அந்த சாக்கடையில் தான் இருப்பான். அருவருப்புன்னு என்னைக்கு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் யோசிப்பான் இது அருவருப்புன்னு. அது வரைக்கும் அவன் அருவருப்பை பற்றி யோசிக்கவே மாட்டான். அது வரைக்கும் தன் பார்வைக்கு ஏற்றபடி, வசனம் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, தன் பார்வைக்கு ஏற்றபடி, அவன் பார்வைக்கு என்னென்னலாம் நல்லா இருக்கோ, அவன் சிந்தனைக்கு என்னென்னலாம் நல்லா இருக்கோ தன் பார்வைக்கு ஏற்றபடி செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். இப்போ அக்கிரமத்தை செய்கிற துன்மார்க்கன் பார்வைக்கேற்றபடி போயிட்டான் அப்படின்னா அவன் எதை விட்டுட்டு போறான் அப்படின்னா, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். கீழே 4வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். ஸோ துன்மார்க்கன் இப்படிலாம் வாழ்றான், என்னென்னலாம் துன்மார்க்கன் பண்றான்னு சொல்லிட்டு தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. தன் புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். அருவருப்பானது என்று தெரிகிற வரைக்கும் அவன் அதை வெறுக்க மாட்டான். இப்படி பார்க்குறோம். வேதாகமத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு இளைய குமாரன் மூத்த குமாரன் ஒரு சின்ன சம்பவத்தை பார்க்குறோம். இந்த இளைய குமாரன் என்ன பண்ணுறாரு, அப்பா கிட்ட போயிட்டு, அவருடைய பெரிய பெரிய ஆசீர்வாதமான குடும்பம், ஐஸ்வர்யமான குடும்பம், அப்பா வீட்டில் அவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, எல்லாம் இருக்கு. இவர் போயிட்டு இந்த இளைய குமாரன் என் சொத்தை பிரித்து கொடுங்க, நான் என் இஷ்டத்துக்கு வாழ போறேன்ட்டு போய் கேட்குறாரு. அப்பாவை என்ன பண்ணிட்டாரு, பிரித்து கொடுத்துட்டாரு. அப்பா பிரித்து கொடுத்த பிறகு இந்த இளையகுமாரன் போகிறான். தன் பார்வைக்கு ஏற்றபடி அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ அங்கங்கெல்லாம் போகிறான். என்னென்னலாம் செய்யணும்னு தோணுதோ செய்கிறான். எப்படிலாம் ஊர் சுற்றணும்னு தோணுதோ சுற்றுறான். என்னென்ன அவனுக்கு பண்ணணும்னு தோணுதோ எல்லாம் பண்ணிட்டான். இந்த எல்லா சொத்தும் கூட இருக்கிற வரைக்கும். இந்த சொத்து எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் காலியாகிருச்சு. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எல்லாம் காலியாகி கூட இருந்தவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க. எந்த ஒன்றத்துக்கும் ஆகாமல் மூலையில் உட்காந்துருக்கும் போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ற உடனே என்ன பண்ணுறான், போயிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும், வீட்டில் அப்பா வீட்டில் அவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, அவ்வளோ ஆசீர்வாதமான சாப்பாடு இருக்குது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஏதோ போயிட்டான், இருந்துட்டான், செலவழிச்சிட்டான். இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவன் சாப்பாடு இல்லைன்ற உடனே அப்பா வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. இவன் அப்பா வீட்டுக்கு வரல, நேரம் எங்கே போயிட்டான். இங்க வசனம் அதாவது 4வது வசனத்துல இப்படி ஒரு காரியம் சொல்ல, அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்கிறான். இப்ப சாப்பாடு இல்ல. இந்த இளையகுமாரன் நைட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். காலையில அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவன் துன்மார்க்கம்னா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இவனுடைய யோசனை எப்படி போகுது பாருங்க. பன்னிக்கு கொடுக்குற தவிடு இருக்கு, ஒருவேளை அதை சாப்பிட்டு நம்ம திருப்தி ஆகிக்கிடலான்னு இவனோட யோசனை போகுது. புத்தி இல்லை, யோசிக்கக்கூடிய புத்தி இல்லை.
அடுத்த நாள் விடிஞ்ச பிறகு பன்னிக்கு போடுற தவிட்டை எடுத்து கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு போகும்போது முதலாளி, பன்னிக்கு போகிறத நீ எடுத்து சாப்பிட்டா பன்னி பட்னியாக இருக்குமேப்பா, உனக்கு வேலை இல்லை, வெளியே போன்ட்டாரு. பன்னிக்கு கொடுக்குற தவிடு கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் இவன் யோசிக்கிறான். உடனே என்ன செய்யுது, புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்ச பிறகு யோசிக்கிறான், ஐயோ என் அப்பா வீட்டில் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு, என் அப்பா வீட்டில் அவ்வளோ சாப்பாடு இருக்கே, அவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்களே. புத்தி தெளிகிறதுக்கு முன்னாடி படுக்கையின் மேலே உட்காந்து பன்னிக்கு போகிற தவிட்டை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். புத்தி தெளிஞ்ச பிறகு அப்பா வீட்டை யோசிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, அவன் கண்களுக்கு முன்னாடி தெய்வ பயம் இல்லை, அவன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி செய்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, அவன் இருக்கிற வாழ்க்கை, அவன் செய்கிற செயல்கள் எல்லாமே அருவருப்பானதுன்னு தெரிகிற வரைக்கும் அவனுக்கு புத்தியே கிடையாது. அவன் யோசிக்கவே இல்லை, அப்பா வீட்டை பற்றி கொஞ்சம் யோசிக்கவே இல்லை. அப்பா வீட்டை விட்டு என்னைக்கு வெளியே போனானோ அன்னைக்கு அவனுடைய கண்களில் தெய்வ பயம் போயிருச்சு. முதலாவது தெய்வ பயம் போன பிறகு தன் பார்வைக்கு ஏற்றபடிலாம் செய்கிறான். அவன் செய்கிறது அக்கிரமம், நான் இருக்கிறது சாக்கடை, நான் படுத்திருக்கிறது சாக்கடைன்னு அவனுக்கு தெரியலை. குடிகாரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சாக்கடையில் படுத்தாலும் அவனுக்கு ஒன்று தான், வீட்டில் படுத்தாலும் ஒன்று தான், அப்படிதான் அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை இருக்கு. இப்போ புத்தி தெளிஞ்ச பிறகு யோசிக்கிறான், அப்பா வீட்டில் அவ்வளோ இருக்கேன்னு. வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். அப்போ அப்பா வீட்டை விட்டு நான் என்னைக்கு வெளியே போறேனோ அன்னைக்கே நான் புத்தியாய் நடந்து கொள்கிற என் வாழ்க்கை விட்டுருவேன். நான் அன்னைக்கே புத்தியுள்ள வாழ்க்கை என் வாழ்க்கையை விட்டு போயிடும். நான் புத்தியாக யோசிக்க மாட்டேன், புத்தியாக செயல்பட மாட்டேன். என்னைக்கு அப்பா வீட்டை விட்டு எப்போ வெளியே போகிறேனோ, அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் புத்தியாக தான் நடந்திருப்பான். ஆனால் புத்தி தெளிஞ்ச பிறகு திரும்ப அப்பா வீட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இடையில இந்த அப்பா வீட்டுக்கு வெளியே போய் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் புத்தி தெளியலை. அல்லேலூயா. புத்தி தெளியலைன்னா என்னுடைய படிக்கையில் யோசனை எப்படி வரும், பன்னிக்கு இருக்கிற தவிட்டு இருக்கே அதை கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் என்னோட யோசனை இருக்கும். புத்தி தெளிவில்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் படுக்கையில் கூட பிசாசு சும்மா இருக்க மாட்டான். கடந்த வாரத்தில் கூட அருமையான சகோதரி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். படுக்கையில் கூட என்ன பண்ண மாட்டான், பிசாசு ஒரு மனுஷனை சும்மாவே இருக்க விட மாட்டான். அவனுடைய நோக்கம், அவனுடைய குறிக்கோள் என்னன்னா, என்ன பாவம் செய்ய வைக்கணும், என்ன அக்கிரமமான காரியங்கள் செய்ய வைக்கணும்லாம் அவனுடைய நோக்கம் இல்லை, என்ன பிஸியாகவே வச்சிருக்கணும், அதான் அவனுடைய நோக்கம். நான் சும்மா இருந்துட்டேன் அப்படின்னா, நான் தனிமையாக இருந்துட்டேன் அப்படின்னா என் புத்தி தெளிஞ்சிடும். என்னைக்கு இளையகுமாரன் பன்னிக்கு கொடுக்குற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையேன்னு போய் தனிமையில் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு அவனுடைய புத்தி தெளிஞ்சிருச்சு, அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். என்னைக்கு புத்தி தெளிஞ்சது, தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு, உலகத்தினிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு, உலக வாழ்க்கையிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு, தேவனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்த பிறகு, நான் இருக்கிற வாழ்க்கை அக்கிரமமான வாழ்க்கை என்று, அருவருப்பான வாழ்க்கை என்று காணப்படும் அளவும் அவனுக்கு புத்தி தெரியல. என்னைக்கு என்னுடைய வாழ்க்கை அருவருப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்பயே புத்தி தெளிஞ்சிருச்சு, அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. இப்போ பிசாசு செய்கிற காரியம், நம்ம இன்னைக்கு எல்லா நேரங்களிலும் பிசாசை குறை சொல்லிடுறோம். சாத்தான் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். அவனுடைய குறிக்கோள் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ காரியங்களை பண்ணுற அளவுக்கு அவன் பெரிய ஆளும் கிடையாது. அவன் செய்கிற வேலை ஒன்றே ஒன்று தான், ஏன்னா சும்மாவே இருக்க விட மாட்டான். 24 மணி நேரம் என்னை பிஸியாகவே வச்சுருப்பான். இதுதான் அவனுடைய வேலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஒரு மணி நேரம் சும்மா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாதான் ஆண்டவர் கேட்குறாரு. அவர் 10 மணி நேரம் 12 மணி நேரம் சொல்லலை, 1 மணி நேரமாவது. அப்போ 1 மணி நேரமாவது அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது ஜெபிக்கலாம். 1 மணி நேரமாவது உன்னால் ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் என் வாழ்க்கையை பிஸியாகவே இன்னைக்கு வச்சிருக்கிறான். இதை யோசிச்சிட்டேன் அப்படின்னா என் புத்தி தெளிஞ்சிடும். இளையகுமாரன் அதை யோசிச்சான், புத்தி தெளிஞ்சிருச்சு. ஆனால் அதை யோசிக்க விட மாட்டான் பிசாசு. அதை என்னைக்கு யோசிக்கக்கூடிய மனநிலை எனக்கு வரும்னா, எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாம் விட்டு போய் என்னை சுற்றி ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்கிறதுனே தெரியாமல் தனிமையில் வந்து நிற்கும்போது அன்னைக்கு என்னுடைய இருதயம் யோசிக்கும். திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளோ அக்கிரமான வாழ்க்கையாச்சுன்னு யோசிக்கும்போது என் புத்தி தெளியும். அல்லேலூயா. ஆனால் புத்தி தெளிஞ்ச பிறகு இளையகுமாரன் வந்து அப்பா வீட்டுக்கு போயிட்டான். அப்பா தூரத்தில் பிள்ளையை பார்த்த உடனே எதுவுமே கேட்கல,
எல்லாத்தையும் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டா, இப்படி துன்மார்க்கமாக நீ வாழ்ந்துட்டேன்னா எதுவும் கேட்கல. ஓடி பிடிச்சி கெட்டி அணைச்சி கூப்பிட்டு விருந்து வச்சு வீட்டில் அவ்வளோ ஒரு கொண்டாட்டமே பண்ணிட்டார் அப்பா. என் பிள்ளை திரும்ப வந்துட்டான்னு. அப்பா வேதம் சொல்லுகிறது, முத்திரை மோதத்தை அவனுடைய கையில் போட்டார், புது செருப்பை போட்டார், புது வஸ்திரத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்து திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்போ திரும்ப வந்த பிறகு அவன் நல்ல வாழ்க்கை அவனால் வாழ்ந்துருக்க முடியுமா? நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கும், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்தால் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கும், நல்ல ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்கும், நல்ல வஸ்திரம் கிடச்சிருக்கும், நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை திரும்ப அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களாம் அவனை என்ன சொல்லியிருப்பாங்க? அவன் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவன் அப்பா வீட்டை விட்டு ஓடி போனவன். அந்த ஒரு குற்றச்சாட்டு அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். என்னதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு என் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவன் அப்பா வீட்டை விட்டு ஓடி போனவன், இவன் அப்பாவுடைய ஆஸ்தியெல்லாம் வீணாய் செலவு பண்ணவன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு இந்த வாழ்க்கை? இருக்கிற வேலையை விட்டு, இருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டு, இருக்கிற சபையை விட்டு, தேவன் கொடுத்துருக்கிற நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு, தேவன் கொடுத்துருக்கிற நல்ல உறவை விட்டுட்டு நான் ஏன் துன்மார்க்கமாக போய் வாழ்ந்துட்டு இருக்கிற சாக்கடையிலலாம் நான் புரண்டு எந்திரிச்சு வந்த பிறகு ஆண்டவர் குளிப்பாட்டி கொண்டு வந்து வச்சிருவார். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு குற்றச்சாட்டோட ஒரு குற்ற உணர்ச்சியோட ஆலயத்தில் வந்து உட்கார வேண்டிய அவசியம் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம்ல, அப்பா வீட்டிலே இருந்துடலாம்ல. பசியோ பட்டினியோ, வேலை இருக்கோ இல்லையோ, மரியாதை இருக்கோ இல்லையோ, அப்பா வீட்டிலே இருந்துட்டு போயிடலாம்ல. அதுக்கப்புறம் நான் வேலைக்காரனாக கூட இருந்துக்கிறேன் அப்பான்னு சொன்னால் கூட அப்பா அதுக்கு வேலைக்காரனாலும் வைக்க மாட்டார். நீ எனக்கு நீ பிள்ளை தான், அதனால் உன்னை பிள்ளையாக தான் வச்சிருப்பேன்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவன் அப்பா வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரர்கள், சமையல்காரர்கள், ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன் எல்லாரும் அந்த பிள்ளையை பார்க்கும்போது இவன் அப்பா வீட்டை விட்டு ஓடி போனவன்ற ஒரு குற்றச்சாட்டு வாழ்நாள் ஃபுல்லாக அவனுடைய இருதயத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த குற்றச்சாட்டு நம்மளுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் அவன் செய்வது அக்கிரமம் என்று அவனுக்கு தெரிகிற வரைக்கும் அவன் புத்தி தெளியாத அவன் கண் கண்டபடி தன் பார்வைக்கு ஏற்றபடி செய்வான். அல்லேலூயா. நான் சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சு வந்து அதுக்கப்புறம் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளையாக மாறி உட்காரதை விட ஏற்கனவே மாற்றி வச்சுட்டாரு. இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே இருந்துருங்க. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்தீங்கன்னா வெளியே போன வாழ்க்கை கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. சபையில் இருந்துட்டு வெளியே உலகத்துக்கு கொஞ்சம் அப்பப்போ காலை வச்சுட்டு போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்பா வீட்டில் நான் என்னதான் ராஜாவுடைய சிங்காசனத்தில் போய் உட்காந்துருந்தாலும் என் பின்னாடி அந்த சாக்கடையினுடைய அனுபவம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு சாக்கடைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமேன். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.